Hello friends, good morning everyone. வாங்க M6 மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே க்ரூட் ஆயில் அதாவது $69 இருந்து $76 வரைக்கும் போயிருக்கு ஒரு 2 டேஸில். எஸ்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா $72 ஒரு $4 மேலே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வாலட்டிலிட்டி வந்து நடந்திருக்கு. ஸோ வாலட்டிலிட்டி நடந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி டேட்டா வந்து சப்ளை வந்து வந்திருக்கு. அதாவது எஸ்டர்டே மார்னிங் வந்து ஏபிஐ வந்து எந்த மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிமாண்ட் தான் எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வார் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கறனால நமக்கு வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் நல்லாவே வந்து ஒரு க்ரோத் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன மாதிரிங்க நடக்கும் அப்படின்னா இன்றைக்கி வந்து பை எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா யூஎஸ் வந்து மறுபடியுமே வந்து ஈரான் மேலே வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இனிமேட்டு வந்து ஈரானில் வந்து பெரிய அளவில் வந்து நாங்கள் வந்து தாக்குதலை வந்து நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதன் மூலயமா வந்து மறுபடியும் ஒரு க்ரூட் ஆயில் ஒரு 7,000 இன்னொரு 200-300 பாயிண்ட்ஸ் எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயிலோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6,962, அதாவது எஸ்டர்டே நாம் இந்த சப்போர்ட் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. பட் இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கான சப்போர்ட் ஜோன் வந்து 7,004. ஸோ ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணால் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கும். அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஸோ இதை வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ 7,004ங்கிறது சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் 320 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. சரி 320.7 வரைக்கும் ரீச் ஆகிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல்லிங் தான் நடந்திருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டா வந்து இன்றைக்கி வந்துருக்கு 302.9 தான் நேச்சுரல் கேஸோட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். ஸோ நேச்சுரல் கேஸ் லாஸ்ட் வீக் எப்படி இன்வென்ட்ரி டேட்டா வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே இன்றைக்கி தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன தான் சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்தாலுமே நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரலாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. 302க்கும் 315 320 எல்லாம் வந்துட்டு ஸோ நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 322.5 வரைக்கும் வரும் அப்படின்னு. பட் 320.8லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்ஸுக்கு மேலே டவுன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனுங்கிறது 302.9 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த இடத்த நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. ஸோ 319.4ங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ், 302.9ங்கிறது தான் நேச்சுரல் கேஸோட சப்போர்ட் ஜோன். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வந்து நான் ரெக்கவரி வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா எக்ஸ்டர்டே வந்து சொல்லியிருந்தேன் $4,045ங்கிறது ஸோ நமக்கான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு. ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இருந்தாலுமே கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா கோல்டெல்லாம் கொஞ்சம் நல்ல ரெக்கவரி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கோல்டோட பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட் M6ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,44,112. ஸோ இதுக்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஒரு க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இதோட டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1,45,347. சப்போஸ் இதை பை சைட் பிரேக் அவுட் நடக்காமல் நமக்கு வந்து கீழே இறங்குது அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,41,963. அடுத்தது வந்து சில்வர் பார்க்கலாம். ஸோ சில்வரோட பை சைட் பிரேக் அவுட்டுங்கிறது 2,24,183. இதையும் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,34,104. ஸோ நமக்கு கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன். அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டே வச்சு பார்க்குறப்போ டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா 220,241லேருந்து 224,183 வரைக்கும் ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். இதையும் பிரேக் அவுட் பண்ணால் 2,34,104 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். ஸோ காப்பர் எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ காப்பரோட பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 1,269.95. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் 1,289.10 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா M6க்கான கண்டிஷன்ஸ்.
க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே ஒரு அப் அண்ட் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடக்கணும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம எதுக்காக ட்ரா பண்ணியிருக்கோம், ஒரு ரெசிஸ்டன்ஸுக்காக ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து டச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு தான் கொடுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேப்பர் ட்ரேடிங்கில் ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் போடுறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஆர்டர் வந்து கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம், ஸோ அதாவது நமக்கு இந்த பிரேக் அவுட் நடந்து மேலே ஒரு க்ளோசிங்கே வச்சுட்டா கூட, ஸோ இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பை சைடு வந்து போகணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ட்ரெண்ட் லைனை வந்து யூஸ் பண்ணணுமே தவிர, அவசரப்பட்டு நமக்கு வந்து பிரேக் அவுட் மேலே நடந்துடுச்சு, ஸோ அதனால் உடனே இதை கட் பண்ணிவிட்டு நான் வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்னா ஒரு டார்கெட், ஒரு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு டிசிஷன் வந்து எடுக்கணுமே தவிர பயந்து போயிட்டு வந்து கட் பண்ணிடக்கூடாது. ஓகே, அடுத்தது கிஃப்ட் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நமக்கு இன்னைக்கு குளோபல் இண்டெக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு. பார்க்கலாம், டிசிஎஸோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது இன்னைக்கு. கிஃப்ட் நிஃப்டியும் ஒரு 112 பாயிண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் நிக்கி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 ஸ்ட்ரைட் டைம்ஸு எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எஸ்டர்டே ஈவினிங் வீடியோலேயே நம்ம வந்து பார்த்தது தான். ஸோ பாசிட்டிவில் நிஃப்டி ஓப்பன் ஆனால் கூட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,062. ஓகேங்களா? ஸோ இந்த 24,062 வரைக்கும் மேபி வந்துட்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஏடிஆர் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டால் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவில் தான் வந்திருக்கு. இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஐசிஐசி நெகட்டிவில் வந்திருக்கு அப்படின்னா நேற்று இறங்குனது அந்த மாதிரி. ஸோ நமக்கு நிஃப்டியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய கிராஷ் வந்து இருந்தது. நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிராஷ் நடந்தது. ஸோ அதனால தான் நமக்கு இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து பையிங்கில் இருக்கிறாங்க, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எஃப்ஐஎஸை விட ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அண்ட் ஹெச்என்ஐஸ் வந்து வேகமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க செல்லிங்கில் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். நமக்கு என்னதான் நிஃப்டி வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் ஓப்பன் ஆனால் கூட 24,062 தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.